வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அதே அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, நறுக்குன 2 பெரிய வெங்காயம் இதை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதும் 3 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நறுக்குன 2 தக்காளி சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, அதே அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ வெஜிடபிள் சேர்த்துடலாம். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் பட்டாணி சேர்த்து வெஜிடபிள்ஸ் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா குழஞ்சிரும். இதை ஒரு முறை கலந்து விட்டுருங்க. ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக விட்டுறலாம். பாருங்க, ரைஸ் குழையாமல் சூப்பராக வெந்திருக்கு. நம்மளோட பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸோட ரைத்தாவும் வெஜிடபிள் குருமாவும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.